இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் நாம் புத்தி உள்ளவர்களாக இருக்கிறோமா இல்லைன்னா புத்தி அற்றவர்களாக இருக்கிறோமா? அது கண்டிப்பாக இந்த நாட்கள் நம்மளை தெரிஞ்சிருக்கணும். சில காரியங்கள், நம்ம செய்கிற காரியங்கள், சிந்திக்கிற காரியங்கள் புத்திபூர்வமாக இருக்குன்னு நினச்சி நம்ம அநேக காரியங்கள் செய்கிறோம். ஆனால் அது உண்மையிலே புத்தியோடு தானே செய்கிறோமா? புத்தி உள்ளவர்கள் தானா இல்லை புத்தி இல்லாமல் செய்கிற காரியங்களா? அப்போ இதை பைபிள் அடிப்படையில் நான் சொல்ல விருப்பப்படுறேன். இன்னும் சொல்ல போனால் தேவனுக்கு முன்பாக நாம் எப்படிப்பட்டவர்கள், அதான் ரொம்ப முக்கியம். அவருக்கு முன்பாக நாம் புத்தி உள்ளவர்களா இல்லை புத்தி அற்றவர்களா? அப்போ இதில் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆகியார் நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அப்போ அவர் சொன்ன எல்லா காரியத்தையும் கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீடை கட்டின புத்தி உள்ளவன் என்று ஒப்பிடுகிறேன். அவன் தேவனுடைய பார்வையில் புத்தி உள்ளவன் சொல்றது யாருன்னா, அவருடைய வசனத்தின்படி கேட்டு அதன்படி செய்கிறவன். ஃபர்ஸ்ட் அதை கேட்கணும், கேட்கறதுக்கு ஒரு மனசு இருக்கணும். ரெண்டு, அது கேட்டது மாத்திரமல்ல, அதன்படி செய்கிற ஒரு அனுபவம். இது செய்கிற அனுபவம் படி செய்துட்டு, அந்த செய்கிற அனுபவம் செய்துட்டு அவனுடைய வீடை எதற்கு மேலே கட்டணும்னா கண்மலையின் மேல், இயேசு கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தின் மேல் நம்முடைய வீடை கட்டுவானாகில் அவன் புத்தி உள்ளவனுக்கு ஒப்பிடுவேன். அது அழகாக சொல்கிறார். ஏன்னா கண்மலை அப்படின்னு சொல்கிறோம். புதிய ஏற்பாடு காலத்திலையும் ஏதோ ஒப்பிட சொல்கிறாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து. அப்போ இயேசு கிறிஸ்துவ நமக்கு அஸ்திவாரமாக இருந்து அதற்கு மேலே என்னுடைய வீடை கட்டுவது, என் ஆத்மாவின் கூடாரத்தை கட்டுவது, எனக்கு கொடுக்கப்பட்ட என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சொந்த பந்தங்கள், என்னுடைய பிஸ்னஸ்ஸு, என்னுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்கு மேலே கட்டியிருக்கணும். இயேசு கிறிஸ்துவுக்கு மேலே கட்டுற அனுபவம்னா இயேசு கிறிஸ்துவுக்கு பிடித்தமான காரியங்கள், இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற ஒரு காரியங்கள், இயேசு கிறிஸ்து நம்மோட இசைந்து இருந்து எல்லாமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி கெட்டுகிற ஒரு அனுபவம் தான் இயேசு கிறிஸ்துக்கு மேலே கெட்டுற ஒரு அனுபவம். அப்படிப்பட்டவங்களை அவர் என்ன சொல்கிறாருன்னா, புத்தி உள்ளவனுக்கு நான் ஒப்பிடுவேன்னு சொல்கிறார். இந்த காலகட்டத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? உண்மையிலே நம்ம புத்திமானாக இருக்கிறோமா இல்லை புத்தியற்றவர்களாக இருக்கிறோமா? இந்த உலகத்தில் அநேக காரியத்துக்கு நம்ம புத்திமானாக பேசிகிட்டு இருக்கிறோம், அநேக காரியம் புத்திபூர்வமாக செய்துட்டு இருக்கிறோம். நம்முடைய பழக்க வழக்கங்கள் நல்ல அறிவாளிகளோடு இருக்கிறதுன்னு நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கேரக்டர்ஸ், இவங்களோட பழகுனா என்னுடைய கேரக்டர்ஸ் பயங்கரமாக இருக்கும், என்னோட வாழ்க்கை தரம் உயரும், அநேக காரியங்களும் ஃப்யூச்சர் பிளான் எல்லாம் பண்ணியிருக்கிறோம் புத்திபூர்வமாக. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, அவரோடு சார்ந்திருக்கிறவர்களை தான் அவர் புத்திமான் என்று சொல்லுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு ஆளை புத்திமான்னு சொல்ல தக்க வண்ணத்தில் நம்முடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறதா? நம்ம வாழ்க்கையில் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்தின் மத்தியில் அவரை நம்ம முன்னிலைப்படுத்திருக்கிறோமா? அவர் நமக்கு முன்னாடி நிற்கிறாரா? அவர்கிட்ட நம்ம தீர்மானம் கேட்டு எடுக்கிறோமா? அப்போ அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவோட நம்ம ஐக்கியமாக இருக்கணும்னா அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியது என்னன்னா, அவர்களை கட்டளைகளை அறிந்து அதன்படியாக செய்கிறது. முதலாவது கட்டளைகளை நம்ம கேட்கணும், அதன்படியாக செய்ய பழகிக்கணும். இப்போ இந்த ரெண்டும் பழக்கம்தான், உடனே வருகிற காரியம் இல்லை. முதல்ல கேட்கறதுக்கு ஒரு காது கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்னன்னா, அது செய்கிறதுக்கு நமக்கு ஒரு மனசை கொடுக்குற நேரம் தான் நம்முடைய வாழ்க்கையை கண்மலையான இயேசு கிறிஸ்துவின் மேலே கட்ட ஆரம்பிப்போம். அப்படி கெட்டவங்களை தான் என்ன சொல்கிறாருன்னா புத்தி உள்ளவர்கள். அது ஒரு நாளும் அசையாது. அதுக்கு அடுத்த ஒரு 2 வருஷம் தாண்டி படிச்சிங்கன்னா, அந்த கண்மலை மேல் கட்டாமல் சொந்தமாக புத்தி செய்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மணலின் மேல் கட்டுறாங்க. நல்ல ஒரு மழை பெய்தப்போ அது என்ன ஆகுது? அழிந்து போகிறது. அப்புறம் நம்ம ஆத்மான்னு சொல்கிறது அழிவுக்குள்ளது அல்ல, ஆத்மான்னு சொல்கிறது கட்டி எழுப்ப வேண்டிய ஒரு காரியம். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு உள்ளாடி நம்ம கட்டி எழுப்பப்பட்டவர்களாக இருந்தால் நம்முடைய ஆத்மா நித்தியத்தில் அவரோடு வாசம் செய்யும். இல்லாத பட்சத்தில் நம்முடைய ஆத்மா நரகத்துக்கு ஏதுவாக இருக்கும். அது புத்தி இல்லாமல் செய்கிற அனுபவம். நம்முடைய ஆத்மா எங்கே போகிறதோ, நம்ம ஆத்மா நித்தியத்துக்கு ஏற்ற விதமாக நம்முடைய ஆத்மா நம்ம ஒன்று போகிறவா இருந்துச்சுன்னா நான் புத்தி உள்ளவனாக இருக்கிறேன். இல்லாதவர்கள் புத்தி இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. இந்த நாட்களில் தீர்மானித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் புத்தி உள்ளவர்களாக இருக்கிறீங்களா, புத்தி இல்லாதவர்களாக இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. அவருக்கு மேலே உங்கள் வீடை கட்ட ஆரம்பிங்க, உங்கள் ஆத்மாவை கட்ட ஆரம்பிங்க, உங்கள் வாழ்க்கையை கட்ட ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கை புத்தி உள்ளதாக இருக்கும். நீங்கள் புத்தி உள்ளவர்களாக இருப்பீங்க. ஆமென்.